ஸ்போர்ட்ஸ் டைம் நேர்கள் அனைவரையும் மற்றும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்க கிடைத்திருக்கிறது. மட்டற்ற மகிழ்ச்சி அளிக்கின்றது. கரீபியன் புயலும் சிம்பாப்வேயின் சரிவும் 2026 உலகக்கோப்பை. மும்பை மைதானம் அதிரடி சத்தம் விறுவிறுப்பாய் தொடங்கியது. நேற்றைய நாள் கிரிக்கெட் யுத்தம். ஆப்பிரிக்க சிங்கங்கள் ஒரு புறம், அங்கே கரீபியன் புயல்கள் மறுபுறம். பந்தும் வெற்றும் மோதிக்கொண்டது. அழகான கவிதை பாடிக்கொண்டது. இறுதியில் வீசியது மேற்கிந்திய புயல். வெற்றி கொடியை ஏற்றியது கரீபியன் புயல். 2026 பிப்ரவரி 23 நேற்றைய தினம் நடைபெற்ற ஜிம்பாப்வே மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு எதிரான இந்த போட்டி மேற்கிந்திய தீவுகள் அணியினுடைய அசுர பலத்தை உலகுக்கு காட்டியிருக்கிறது. டாஸ் வென்ற ஜிம்பாப்வே முதலில் பந்து வீச தீர்மானித்த போது அது ஒரு வரலாற்று சரிவுக்கு தொடக்கம் என்று யாரும் நினைத்திருக்கவில்லை. மேற்கிந்திய தீவுகள் அணி 20 ஓவர்கள் முடிவில் 254 ஓட்டங்களை எட்டிப்பிடித்தனர். இது T20 உலகக்கோப்பை வரலாற்றிலே இரண்டாவது அதிகபட்ச ஸ்கோர் ஆகும். ஹெட்மயர் 34 பந்துகளில் 85 ஓட்டங்கள், 7 சிக்சர்கள், 7 பவுண்டரிகள், வெறும் 19 பந்துகளில் அரை சதம் கடந்து சாதனை படைத்தார். பவல் 35 பந்துகளில் 59 ஓட்டங்கள், ஹெட்மயருடன் இணைந்து 127 ஓட்டங்கள் பார்ட்னர்ஷிப்பாக பெற்றனர். பந்துகள் எல்லைக்கோட்டை தாண்டி பறக்க கரீபியன் மட்டைகள் இடியென முழங்க சிம்பாப்வே பந்து வீச்சு சிதறி போனது. மும்பை மைதானம் சிவப்பு நிற கடலாக மாறியது. 255 ஓட்டங்கள் என்ற இமாலய இலக்கை நோக்கி ஆடிய சிம்பாப்வே ஆரம்பத்திலே தடுமாறியது. 3 ஓவர்களில் 20 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்தார்கள். எவன்ஸ் இறுதி நேரத்தில் 21 பந்துகளில் 43 ஓட்டங்கள் குவித்து ஆறுதல் அளித்தார். 17.4 ஓவர்களில் 147 ஓட்டங்களுக்கு சிம்பாப்வே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தனர். இப்பொழுது நிற்கதியாக்கப்பட்டனர். மேற்கிந்திய தீவுகள் 107 ஓட்டங்கள் வித்தியாசத்திலே அபார வெற்றி பெற்றது. சிம்பாப்வே தோற்றதற்கான காரணங்கள் பற்றி கிரிக்கெட் வட்டாரங்கள் ஆராய்கிற போது கைவிடப்பட்ட கேட்ச்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றது என்கின்றார்கள். ஹெட்மயர் 9 மற்றும் 70 ஓட்டங்கள் இருந்தபோது கொடுத்த கேட்ச் வாய்ப்புகள் சிம்பாப்வே கோட்டை விட்டது. பந்து வீச்சில் கட்டுக்கோப்பு இன்மை, பவர் பிளேக்கு பிறகு ரன்களை கட்டுப்படுத்த தவறியது மற்றும் தொடக்க விக்கெட் சரிவு ஏற்பட்டது. முக்கிய வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தமை எல்லாம் இவர்களுடைய பலவீனமாக காணப்படுகிறது. மேற்கிந்திய தீவுகளினுடைய சுழல் பந்து வீச்சாளர்களான மோட்டி மற்றும் அகீல் ஹுசைன் மைதானத்தில் மாயாஜாலம் சற்று நேரம் காட்டத் தொடங்கிவிட்டார்கள். தோல்வி என்பது சிம்பாப்வேக்கு முடிவல்ல, மீண்டும் எழ இது ஒரு பாடம். வெற்றி என்பது கரீபியன் வீரர்களுக்கு மகுடம். 3வது உலகக்கோப்பை நோக்கி இதுவே அவர்களின் வேகம். எது எப்படி இருப்பினும் T20 உலகக்கோப்பை 2026 இன்றைய களம் அனல் பறக்கின்ற மோதலாக அமையப் போகிறது. இங்கிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான சூப்பர் 8 மகா அலசல் பற்றி அடுத்து நாங்கள் பார்க்கவிருக்கிறோம். 2026 பிப்ரவரி 24 இன்றைய தினம் இலங்கையினுடைய பல்லேகல சர்வதேச மைதானத்தில் இன்று மாலை ஒரு மாபெரும் சூறாவளி மையம் கொள்ளப் போகிறது. 2026 ICC T20 உலகக்கோப்பையினுடைய சூப்பர் 8 சுற்றின் 5வது லீக் போட்டியிலே இங்கிலாந்து அணியும் பாகிஸ்தான் அணியும் நேருக்கு நேர் மோத உள்ளன. சிங்கத்தின் கட்சணியோடு களமிறங்கும் இங்கிலாந்து ஒரு புறம், சுழல் பந்து மற்றும் வேகப்பந்து புயலோடு சீறிப்பாயும் பாகிஸ்தான் மறுபுறம். போர்க்களத்தில் எதிரியை வீழ்த்தவர்களுடைய பலவீனத்தை அறிவது அவசியம். இனி நாம் இரு அணிகளுடைய பலம் மற்றும் பலவீனங்களை பார்ப்போம். இங்கிலாந்து அணியை பொறுத்தவரையிலே வெள்ளையர்களின் வேட்டைக்காடு என வர்ணிக்கப்படும் அளவிற்கு இங்கிலாந்தினுடைய பேட்டிங் வரிசை அதிரடியின் உச்சம். ஹரிப்ரூக் தலைமையிலான இந்த அணி சமீபத்தில் தான் இந்த மைதானத்தில் இலங்கையை 51 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசுர பலத்துடன் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நிற்கிறது. இவர்களினுடைய பேட்டிங் ஆழம் மற்றும் அதில் ரசீதினுடைய மாயாஜால சுழல் இவர்களுடைய மிகப்பெரிய பலமாக காணப்படுகிறது. இங்கிலாந்தினுடைய பலவீனத்தை பொறுத்தவரையில் ஆசிய கண்டத்தில் சுழல் பந்து வீச்சு பிட்களில் பந்து மெதுவாக திரும்பி வரும்போது இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் சற்று திணறுவது வழக்கம். பொறுமையின்றி விக்கெட்டுகளை பறிகொடுப்பது இவர்களின் சிறு பலவீனமாக அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையிலே பல பலத்தினையை பொறுத்தவரையிலே எதிர்பாராத திருப்பங்களில் நாயகர்களாக பாகிஸ்தானியர்கள் மாறுகிறார்கள். சஹின் சாஃப்ரியினுடைய மின்னல் வேக யோக்கர்களும் உஸ்மான் தாரிக், அஃப்ரார் அஹ்மத் மற்றும் சதாப் கான் ஆகியோருடைய அடங்கிய சுழல் பந்து வீச்சு படையும் இவர்களுடைய அஸ்திரம். மெதுவான ஆடுகளத்தில் வித்தைகள் காட்டுவதில் இவர்களுக்கு நிகர் இவர்களே. பாகிஸ்தானினுடைய பலம் பலவீனத்தை பார்த்தோமானால் நங்கூரம் இல்லாத கப்பல் போல சில நேரங்களில் தள்ளாடும் இவர்களில் பேட்டிங் தான் இவர்களின் மிகப்பெரிய பலவீனமாக பார்க்கப்படுகிறது. மேலும் நியூசிலாந்துக்கு எதிரான இவர்களது முதல் சூப்பர் 8 போட்டி மழையால் கைவிடப்பட்டதால் ஒரு வெற்றி பெற்ற
ஒரு வெற்றி பெற்றாக வேண்டிய அழுத்தத்தில் இவர்கள் களமிறங்கின்றார்கள். இரு அணிகளும் உள்வாங்கப்பட்டுள்ளன. முக்கிய வீரர்களை பார்த்தோமானால் இங்கிலாந்து அணியினுடைய ஹரிஃப்ரூக் தலைமையிலான புதிய கேப்டன் ஹரிஃப்ரூக் அணியை வழிநடத்தும் இவர் மிடில் ஆர்டரில் ஒரு தூணாக நிற்கிறார். சால்ட் மற்றும் ஜோஸ் பட்லர் ஆட்டத்தினுடைய முதல் பந்திலே தீப்பொறி பறக்கவிடும் தொடக்க ஆட்டக்காரர்களாக இருக்கிறார். ஜோஃப்ரா ஆர்ச்சரை பொறுத்தவரையில் எதிர் அணிகளின் இஷ்டங்களை குறிவைக்கும் வேட்டைக்காரன். ஆதில் ரசீத்தை பொறுத்தவரையிலே சுழலால் எதிரிகளை சிறைப்பிடிக்கும் மந்திரவாதி. பாகிஸ்தான் அணியை நோக்கும் போது பாபர் அசாம் மற்றும் முகமது ரிஸ்வான் பாகிஸ்தான் பேட்டிங்கினுடைய இரு கண்களாக கருதப்படும் அனுபவ நாயகர்களாக இருக்கிறார்கள். சஹின் ஷா அஃப்ரிடியை பொறுத்தவரையில் முதல் ஓவரிலே விக்கெட் வீழ்ந்தும் காவியத்தை எழுதுபவர். சயீம் அயூப் மற்றும் அஃப்ரான் அகமது சுழல் பந்து வீச்சில் இங்கிலாந்தை சுருட்ட போகும் துரும்பு சிட்டுக்கள். இனி தொடர்ந்து நேருக்கு நேர் மோதல்கள் மற்றும் உலகக்கோப்பை ஆதிக்கம் பற்றிய தகவல்களை உற்று நோக்கினால் வரலாற்று பங்குகளை புரட்டி பார்த்தால் இவர்களது மோதல்கள் எப்பொழுதும் திரைப்படங்களாகத்தான் இருக்கிறது. இதுவரை மோதிய T20 போட்டிகளில் 31 போட்டிகள் இவர்கள் மோதி இருக்கிறார்கள். இங்கிலாந்து அதில் 21 தடவை வெற்றி பெற்றிருக்கிறது. பாகிஸ்தான் 9 தடவை தான் வெற்றி பெற்றிருக்கிறது. முடிவில்லாமலும் ஒரு போட்டி. புள்ளி விவரங்களின்படி இங்கிலாந்து அணி பாகிஸ்தான் மீது தெளிவான ஆதிக்கம் செலுத்தி வந்துள்ளது. T20 உலகக்கோப்பை மகுடங்கள் சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் உலகிலே சாம்பியன் மகனுக்கு சுடப்படும் மகுடத்தை இரு அணிகளுமே ருசித்திருக்கிறது. இங்கிலாந்து அணி 2 முறை 2010 மற்றும் 2022 உலகக்கோப்பையை முத்தமிட்டிருக்கிறது. பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையிலே ஒரு முறை 2009 உலகக்கோப்பையை வென்று சரித்திரம் படைத்திருக்கிறது. ஆக முன்னாள் சாம்பியன்கள் இவர்கள் மோதும் இந்த ஆட்டம் ஒரு சாம்பியன்களுடைய சவாலாக இருக்கிறது. ஆடுகளத்தின் தன்மை மற்றும் வெற்றி வாய்ப்புகளை நோக்குகிற போது இன்றைய ஆடுகளமான கண்டி பல்லைக்கல பிட்ச் எப்படி இருக்க போகிறது? ஆட்டம் செல்ல செல்ல ஆடுகளம் மெதுவாக ஸ்லோவிங் பிட்சாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இங்கு பந்து வீச்சு குறிப்பாக சுழல் பந்து தான் இன்றைய ஆட்டத்தினுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கப் போகிறது. பாகிஸ்தானின் சுழல் பந்து வலையில் இங்கிலாந்தினுடைய அர்த்தடி பேட்ஸ்மேன்களின் சிக்குவார்களா அல்லது பாகிஸ்தானுடைய பந்து வீச்சை இங்கிலாந்து தவிடு பொடியாக்குமா? இது ஒரு மாபெரும் சரித்திர போர். வெற்றி வாய்ப்பு யாருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தால் இந்த ஆய்வுகளின் அடிப்படையிலே பார்த்தால் இலங்கை அணிக்கு எதிராக பெற்ற பிரம்மாண்டமான வெற்றியினுடைய உத்வேகத்தில் உள்ள இங்கிலாந்து அணி 55% வெற்றி வாய்ப்பும் சுழல் பந்து வீச்சை கேடயமாக கொண்டுள்ள பாகிஸ்தான் அணிக்கு 45% வெற்றி வாய்ப்பும் உள்ளது. எனினும் T20 கிரிக்கெட்டில் ஒரு ஓவர் ஆட்டத்தினுடைய முழு போக்கையும் மாற்றிவிடும் என்பதை நாம் யாரும் மறக்கக்கூடாது. எது எப்படியோ இன்று மாலை 7 மணிக்கு கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு மாபெரும் விருந்து காத்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் கண்டினுடைய ஆளுகளத்தில் யார் கொடியை பறக்கவிடப் போகின்றார். கிரிக்கெட் ரசிகர்களே, உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கும் வரை விடைபெறவிருக்கின்றோம். ஆகவே இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் பாக்ஸில் இன்றைய ஆட்டத்தில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை பதிவு செய்யுங்கள்.